அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே போன்று இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சேனலில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னா, பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நான்லாம் இப்போ தான் குரூப் 4ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் குரூப் 2 எழுதலான் இருக்கேன். எனக்கு பிஎஸ்டிஎம் நான் அப்ளை பண்ண முடியாதா சார்? நான் செகண்டரி கிரேட் டீச்சராக இருக்கேன். இப்போ அடுத்து நான் பிடி எழுதலான் இருக்கேன் அல்லது பிஜிடிஆர்பி எழுதலான் இருக்கேன். நான் இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாதா? இது என்ன சார் இது? நான் 10th வரைக்கும் இருக்க அந்த குரூப் 4 சர்வீஸ்லேயே இருக்கணுமா? நான் ஒரு குரூப் 1ல் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கத்தை தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஒரு கேள்வி எதற்காக நம்முடைய நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நான் முதல்ல புரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. என்னென்னா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒருத்தர் 2 முறை அந்த தமிழ் மீடியம் இடஒதுக்கீடை யூஸ் பண்ணி பணிக்கு போகக்கூடாது அப்படின்றது தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் பிசியாக இருக்கார் அப்படின்னா, அவர் எஸ்ஐக்கும் அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆச்சு. நிறைய பேர் அதை பகிர்ந்து இனி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும், ஒரு முறை தான் நம்ம அதை பயன்படுத்தி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போக முடியும், அடுத்த எக்ஸாமுக்கு இதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த சந்தேகம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்தது உண்மைதான். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே குறிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒருத்தர் 2 முறை தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உண்மைதான். ஆனால் தற்போதை வரை டிஎன்பிஎஸ்சிலையோ டிஆர்பியிலோ இந்த விஷயம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, சார் நான் இப்போ குரூப் 4 எக்ஸாம் வருது சார், நான் இப்போ தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நான் இதை நண்பர்கள் சொன்னனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இருக்குது என்கிட்ட, ஆனால் நான் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லைன்னு நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா சில எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இவன் யூஸ் பண்ணிட்டோன்னா ஒருவேளை நம்ம குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ போகும்போது யூஸ் பண்ண முடியாதே, அதனால் நம்ம இப்போதைக்கு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணாமலே ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம குரூப் 2 குரூப் 1க்கு அந்த தமிழ் மீடியமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லாமலே குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு பிஎஸ்டிஎம் எஸ்ஆர் நோ அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல எஸ் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் டோல் ஃப்ரீயில் தொடர்பு கொண்டு ஒரு நண்பர் கேட்டதற்கு டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரியான எந்த நடைமுறையும் இதுவரைக்கும் நம்ம கொண்டு வரல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. டிஆர்பியிலும் நீங்களும் கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிந்த வரையில் டிஆர்பியில் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா, இன் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வருமானு தெரியல. பட் இப்போதைக்கு அந்த நடைமுறை இல்லை அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அதனால் யாருமே பதட்டமடையவோ கவலைப்படையவோ வேண்டியதில்லை. அதே போல் இந்த பிஎஸ்டிஎம் தொடர்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சார் நான் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார், இப்போ இந்த இந்த ஃபார்மேட்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க டெசிக்னேஷன் சீல் அண்டு சிக்னேச்சர் இருக்கணும்னு சொல்கிறாங்க, இது எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எந்த பிரச்சனையும் வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா ஆன்லைனில் கொடுக்குறதும் நீங்கள் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி அரசாங்கம் மூலமாக தான் நீங்கள் வாங்குறீங்க. அதனால் அரசாங்கம் சொன்ன வழிமுறையில் தான் நீங்கள் வாங்குறீங்க. அதனால் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குகிற பிஎஸ்டிஎம்மில் எந்த பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஸ்கூலில் வாங்கிட்டேன் சார், ஏற்கனவே போயிட்டு நான் ஸ்கூலில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ நான் ஆன்லைனில் ஒரு டைம் வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். பட்டு ஸ்கூலில் வாங்கினதே உங்களுக்கு டைரெக்டாக வாங்கினதே நியூ ஃபார்மெட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எல்லாமே கொடுத்துருக்க அந்த ஃபார்மெட்டில் இருந்தாலே போதுமானது. நீங்கள் புதுசாக தனியாக ஆன்லைன் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே போல் தனித்தேர்வர்களுக்கு தற்போதைக்கு என்ன கிடையாதுன்னா,
இந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சார் தனித்தேர்வர்னா யார் சார்? நான் வந்து டிகிரி வந்து கரஸ்பாண்டில் போட்டு படித்தேன், அப்போ நான் தனித்தேர்வரா அப்படின்னா அப்படி இல்லை. பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை வந்து யாரெல்லாம் வந்து பள்ளி மூலமாக எழுதாமல் தனித்தேர்வராக எழுதியிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்களே தவிர, கல்லூரி வந்து நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் வீட்டில் இருந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டு படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து இந்த தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை கோர முடியும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். ஆக இந்த பிஎஸ்டிஎம் அப்படின்றது ஒரு முறை தான் பயன்படுத்த வேண்டும் என்பது தற்போது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தான் வந்திருக்கே தவிர டிஆர்பியிலோ டிஎன்பிஎஸ்சிலோ தற்போது வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.